Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் அனாட்டமியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அனாட்டமி அப்படின்னா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது பயாலஜியில் ஒரு பார்ட்டாக வரும். இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர், அதாவது அதோட அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோட பக்கத்தில் நியர்பை என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து அனாட்டமி. ஸோ அனாட்டமி இஸ் அ பிரான்ச் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் விச் இன்வால்வ்ஸ் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி அண்ட் தியர் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். ஸோ வேர்ட் அனாட்டமி வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஆனா மீன்ஸ் அப், டாமஸ் அப்படின்னா கட், அனட்டாமி மீன்ஸ் டு கட்டிங் அப், ஒரு விஷயத்தை கட் பண்ணி இது பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்லேருந்து வந்த ஒரு வேர்டு தான் வந்து அனாட்டமி. டிசெக்ஷன் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ டிசெக்ஷன் அப்படின்னாவே இட் இஸ் அ டெக்னிக் யூஸ் டு ஸ்டடி அனாட்டமி. அனாட்டமியை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் வந்து டிசெக்ஷன். அது வந்து கட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ஸை நம்ம பர்டிகுலராக படிக்கிறது வந்து dissection. It's a techniques used to study anatomy. So that is all about the introduction. Coming to the subdivisions of anatomy. Anatomy-ல நிறைய subdivisions இருக்குது. அது நம்ம ஒன்றா பார்க்கலாம். லைக் cadaveric anatomy, living anatomy, developmental anatomy, இதெல்லாம் என்னங்கிறது நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். Coming to the first subdivision, living anatomy. Living anatomy-ல நம்ம ஒரு லிவிங் இண்டிவிஜுவலை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறது ரேதர் தேன் கெடாவர்ஸ் ஆர் காப்ஸ். ஸோ கெடாவர்ஸ் யூஸ் பண்ணாமல் லிவிங் இண்டிவிஜுவலில் வி ஆர் யூஸிங் த அனாட்டமிக்கல் நாலேஜ். ஸ்வெல்லாக இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அசைட்டிஸ் இருக்கா, நெக்கட் ஐஸ்னால் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா பால்பேட் பண்ணி, பால்பேஷன் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணுறது. பர்கஷன்னா டேப்பிங், வித் டேப் வெதர் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருக்கா, செஸ்ட்டில் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருக்கா, அப்டமனில் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுற ஒரு மெத்தட் தான் பர்கஷன். ஆஸ்கல்டேஷன்னா வி யூஸ் த ஸ்டெத் டு ஹியர் வீசிங் இருக்கா, ஹார்ட் பீட் சவுண்ட் ப்ராப்பராக இருக்கா, இல்லைன்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் இருக்கா. ஸோ இது எல்லாமே ஒரு லிவிங் இண்டிவிஜுவலில் நம்ம எக்ஸாமின் பண்ணி அனாட்டமிக்கல் நாலேஜ் அப்ளை பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டடியை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லிவிங் அனாட்டமி. Then coming to embryology. Embryology அப்படிங்கிறது இஸ் அ பிரான்ச் ஆஃப் anatomy தான் which deals with the study of the embryo. ஒரு ஃபர்டிலைசேஷன் எப்படி ஹேப்பன் ஆகுது, அதிலிருந்து அப்படி எப்படி சைக்கோட் ஃபார்ம் ஆகுது, அப்படி சைக்கோட்லேருந்து எப்படி அந்த ஃபீட்டஸ் டெவலப் ஆகுது, அந்த டீட்டெயில்டு சேஞ்சஸ் அக்கரிங் டியூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ், அதை பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் வந்து எம்ப்ரியாலஜி. இதை வந்து டெவலப்மெண்டல் அனாட்டமின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸாக அந்த குழந்தை எப்படி, அந்த ஃபீட்டஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் எப்படி டெவலப் ஆகுது, அந்த நியூரல் டியூப்லேருந்து எப்படி அந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பாடியை தான் நம்ம வந்து எம்ப்ரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தென் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி, அதர்வைஸ் known as ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஷ்யூ பற்றி படிக்கிறது. ஒரு டிஷ்யூ வந்து எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மசில் டிஷ்யூனா எப்படி இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூனா அது எப்படி இருக்கும், ஸ்மூத் மசில்ஸ் வந்து எப்படி இருக்கும், கார்டியாக் மசில்ஸ் எப்படி இருக்கும்னு அந்த டிஷ்யூவை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுற ஒரு ஸ்டடியை தான் நம்ம ஹிஸ்டாலஜி இல்லைன்னா மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் a study of the microscopic structure of the tissue. Coming to the next branch, that is surface anatomy, otherwise known as topographic anatomy. இது என்னென்னா ஒரு கிராஸ் அனாட்டமியில் வரக்கூடிய ஒரு தான். கிராஸ் அனாட்டமின்னா மேக்ரோஸ்கோபிக், கண்ணால் பார்த்து படிக்கிற ஒரு அனாட்டமி தான் கிராஸ் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன். ஸோ இந்த கிராஸ் அனாட்டமியில் என்னென்னா, இப்போ ஹார்ட் வந்து இந்த செகண்ட் ரிப்லேருந்து அந்த 6th ரிப் லெவலில் தான் வந்து ஹார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 11th and 12th ரிப்போட ரேஞ்சில் தான் வந்து இந்த கிட்னி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சர்ஃபேஸை வச்சு வி ஆர் லொக்கேட்டிங் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா. ஸோ வெளியிலேருந்து இந்த ஆர்கனோ இந்த ஸ்ட்ரக்சரோ உள்ள இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு ரிலேட் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டடியை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் சர்ஃபேஸ் அனாட்டமி, அதர்வைஸ் known as topographic anatomy.
ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டர்னம், இதுதான் கிளாவிக்கல், இதுதான் சிஃபாய்ட் ப்ராசஸ், இதுதான் லீனியா ஆல்பா அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணலாம். Coming to the radiological anatomy. Radiological anatomy la when we use X-ray, ultrasound, CT, MRI எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா we are calling it as radiological anatomy. Comparative anatomy. இந்த comparative anatomy-ல அதர் அனிமல்ஸோட ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹியூமன் பாடியில் அதோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி ஹியூமனோட ஹேண்ட் எப்படி இருக்குது, கேட்டோட ஹேண்ட் எப்படி இருக்குது, ஒரு வேல் ஒரு பேட்டோட விங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி we are studying a structure அப்படின்னா we are calling it as comparative anatomy. ஸோ ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் எக்ஸ்டர்னல் ஃபீச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ரேஸ், ஒரு ஆஃப்ரிக்கனையும் ஒரு இந்தியனையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது, அதே மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் ரிமைன்ஸ். ஸோ எப்படி வந்து ஏப்லேருந்து ஹியூமன் வந்து டெவலப் ஆனாங்க, அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ரிமைன்ஸை வச்சு நம்ம அதை கம்பேர் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் we are calling it as physical anthropology. எக்ஸ்பெரிமெண்டல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆந்த்ரோபாலஜியில் எந்த ஃபேக்டர்னால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மசில் ஒரு பேரலைஸ் ஆன ஒரு பேஷண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ஹேண்ட்ஸ் பேரலைஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட் வந்து மசில்ஸ் எல்லாம் மசில் பல்கினஸ், அதாவது மசில் மாஸ் இல்லாமல் அட்ராஃபி ஆகி சுருங்கி அந்த மசிலே இல்லாமல் தோலும் எல்லும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே when they work out, the person who is going to gym or exercising, there will be bulkiness of the muscle and strong bones இருக்கும். ஸோ எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமியில் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி அப்பெண்டிக்ஸ் வந்து ஒரு மெயினான ஆர்கனாக இருந்துச்சு. ஓகே, தென் ஆஃப்டர் எவல்யூஷன் ஆகிட்டு இப்போது அப்பெண்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடுச்சு. ஸோ அக்கார்டிங் டு த யூஸ் ஆர் த ஃபங்க்ஷன் த ஸ்ட்ரக்சர் வில் சேஞ்ச் இட்ஸ் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். அதை படிக்கிற ஒரு ஸ்டடி தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி. அப்ளைடு அனாட்டமி. ஸோ நம்மளோட அனாட்டமிக்கல் நாலேஜை வந்து கிளினிக்கலில் அப்ளை பண்ணி படிக்கிறது தான் we are calling it as applied anatomy. ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ்தீஷியாவுக்கு நம்ம 3rd and 4th லம்பார் வெர்டிப்ரேக்கு சென்டரில் அனஸ்தீஷியாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து இந்த ரீஜனில் தான் போடணும் அப்படின்னு அனாட்டமிக்கலி we know where is L3 L4 எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போது அந்த நாலேஜை we are applying for the clinical பர்பஸ். அந்த தான் நம்ம வந்து அப்ளைடு அனாட்டமி, அதர்வைஸ் நோன் அஸ் கிளினிக்கல் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஜெனட்டிக்ஸ் வந்து we are studying the information present in the chromosomes. ஸோ குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை படிக்கிறது, ஜெனிட்டல் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் படிக்கிற ஒரு அனாட்டமியை தான் we are calling it as genetics. கிராஸ் அனாட்டமி ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரை கட் பண்ணி கிராஸ் செக்ஷனில் கட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறதா we are calling it as cross sectional anatomy. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரெயினோடது, அப்டாமனோட சிடி, எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்தோன்னா கிராஸ் செக்ஷனில் we can see the reports. ஸோ அந்த கிராஸ் செக்ஷனில் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறதா we are calling it as cross sectional anatomy. Coming to the macroscopic anatomy, otherwise known as gross anatomy. கிராஸ் அனாட்டமினாலும் ஒன்று தான், மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமினாலும் ஒன்று தான். அதாவது நம்மளோட நேக்கட் ஐ, நம்மளோட கண்ணால் தெரிஞ்சு ஒரு விஷயத்த பார்த்து படிக்கிற ஒரு ஸ்டடியை தான் we are calling it as மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. இது வந்து நம்ம டெட் பாடிஸ், தட் இஸ் கெடாவர்ஸ் யூஸ் பண்ணி படிப்போம் மெயினாக. இது வந்து 2 அப்ரோச்சஸில் நம்ம படிக்கலாம். ஒன்று ரீஜனல் அனாட்டமி, இன்னொன்று சிஸ்டமிக் அனாட்டமி. இந்த ரீஜனல் அனாட்டமி அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், ஹெட் அண்ட் நெக் தனியாக, அப்பர் லிம் தனியாக, தொராக்ஸ் தனியாக, அப்டமன் தனியாக, லோவர் லிம் தனியாக. ஸோ ஒவ்வொரு ரீஜனஸ் பார்ட் பை பார்ட்டாக படிக்கிறது வந்து we are calling it as ரீஜனல் அனாட்டமி.
அதே ஒரு சிஸ்டம் வைஸ் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸை பற்றி படிக்கிறோன்னா ஆஸ்டியாலஜி, மசில்ஸை பற்றி படிக்கிறோன்னா மயாலஜி, நர்வஸ் சிஸ்டம் பற்றி படிச்சிங்கன்னா நியூராலஜி, வாஸ்குலர் பிளட் வெசல்ஸை பற்றி படித்தோன்னா ஆஞ்சியாலஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் வைஸ் படித்தோம்னா we are calling it as systemic anatomy. ஸோ இந்த கெடாவர் யூஸ் பண்ணி தான் மெயினாக வந்து இந்த கிராஸ் anatomy நம்ம படிப்போம். ஸோ இந்த கிராஸ் anatomy இந்த cadavers otherwise known as corpse studying using the cadavers we will study the gross anatomy. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதே தான் ரீஜனல் அனாட்டமினா ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் ஒரு ரீஜனை மட்டும் படிக்கிறோம் பார்ட் பை பார்ட்டாக அப்படின்னா we are calling it as regional anatomy. சிஸ்டமிக் anatomy ஆல்ரெடி நான் சொன்னதே தான் ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம படிக்கிறது. நெக்ஸ்ட் சைட்டாலஜி அப்படின்னா ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சரும் அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும்னா we are calling it as சைட்டாலஜி. ஆஸ்டியாலஜி நான் ஆல்ரெடி சொன்னதான் போன்ஸை பற்றி படித்தோன்னா we are calling it as ஆஸ்டியாலஜி. ஆர்த்ராலஜி அப்படின்னாவே ஜாயின்ஸ் இல்லைன்னா ஆர்டிகுலேஷன் ஒரு போனும் இன்னொரு போனும் மீட் ஆகிறதா we are calling it as ஜாயின்ஸ் ஆர் ஆர்டிகுலேஷன். ஸோ அதோட ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் அதோட ட்ரீட்மெண்ட்ஸு இதெல்லாம் பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் அனாட்டமியை தான் நம்ம ஆர்த்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பிளான்ஜ்னாலஜி அதாவது ஸ்பிளான்ஜ்னோ அப்படின்னா விசரா ஆர்கன்ஸ்னு அர்த்தம். லாஜி அப்படின்னாவே ட்ரையடைஸ் அப்படின்னா ஒரு ஃபார்மல் புக்கு இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு ரிட்டன் ஃபார்மில் இருக்கும் அதை நம்ம படிக்கிறோம் அதை பற்றி அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ட்ரையடைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டடி. ஸோ ஸ்டடி ஆஃப் திஸ் விசரா ஆர்கன்ஸை தான் we are calling it as ஸ்பிளான்ஜ்னாலஜி. digestive organs, urinary organs, reproductive organs, respiratory organs அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மயாலஜி அப்படின்னா மசில்ஸை பற்றி படிக்கிறது. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அதோட ஃபைபர்ஸ் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, எங்கே ஆர்ஜின் ஆகுது, எங்கே இன்சர்ட் ஆகுது, அதோட ஆக்ஷன் என்ன, ஃப்ளக்ஷனா எக்ஸ்டென்ஷனா இதெல்லாம் பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் we are calling it as மயாலஜி. நியூராலஜி அப்படின்னா we are studying about the function அதோட disorders of the nervous system அதோட development இது எல்லாமே படிக்கிற ஒரு ஸ்டடி தான் we are calling it as நியூராலஜி. ஸோ ஆஞ்சியோ அப்படின்னாவே வெசல்ஸ். ஓகே, பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த பிளட் வெசல்ஸை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் பயாலஜி அனாட்டமியை தான் we are calling it as ஆஞ்சியாலஜி. இட் கம்ஸ் லிம்ஃபேட்டிக்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தட். லிம்ஃபேட்டிக்ஸ் அப்படின்னா எப்படி வந்து ஆக்சிடென்டல் பிளட்டை கேரி பண்ணுறதுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கோ, டீஆக்சிடென்டல் பிளட்டை கேரி பண்ணுறதுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கோ, அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய லிம்ஃப் அப்படின்னு சொல்கிற கழிவுகளை கேரி பண்ணுறதுக்கு ஒரு வெசல் இருக்குது. அதை தான் நம்ம வந்து லிம்ஃபேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அ கிளியர் ஃப்ளூயிட் தட் இஸ் சர்க்குலேட்டிங் இன் அவர் பாடி. ஸோ அந்த ஒரு சிஸ்டமை தான் வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறதோ இல்லைனா பிளட் வெசல்ஸை பற்றி படிக்கிறதோ தான் we are calling it as ஆஞ்சியாலஜி. எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா அப்படின்னா வித்தின், க்ரைன் அப்படின்னா டு செக்ரீட் சம்திங் அப்படின்னா, லாஜி அப்படின்னா யூ ஆல்ரெடி நோ ட்ரையடைஸ்னா டு ஸ்டடி ஃபார்முலா ஒரு சப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. அப்போது எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா ஏதாவது சுரபிகள் தட் இஸ் இந்த கிளாண்ட்ஸை பற்றி படிக்கிறது. ஓகே, தைராய்ட் கிளாண்ட், pancreas is also a gland, liver is also a gland which secretes something, adrenal gland, so pineal gland. இந்த மாதிரி ஒரு சுரபியை பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடியை தான் we are calling it as endocrinology. Okay. Dermatology, you already know. Dermatos அப்படின்னாவே skin அப்படின்னு அர்த்தம். Logyனா triatis, that is study of that. So it's a branch of medicine which deals with the study of the skin, அதோட disorders, அதோட treatments எல்லாமே படிக்கிறது தான் வந்து dermatology. So thank you for watching. If you like my work, please like, share and subscribe. If you have any doubts or queries, please let me know in the comment section below. Thank you.